ஒரு உண்மையை சொல்லிட்டா மேக்ஸ்னாலே நம்ம பயப்பட மட்டும்தான் செய்யறோம். ஏன்னா மேக்ஸுங்கிற சப்ஜெக்டே நம்மளுக்கு அப்படிதான் இருக்கு. கரெக்டா பேசுங்களா? எஸ். அது எப்படின்னா வாட் இஸ் யுவர் வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்டா நம்மள எத்தனை பேர் என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் தெரியுமா? எஸ். ஸோ மேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 கமெண்ட்ஸ்லாம் கிடையாது, நம்மளுக்கு எக்கச்சக்க கமெண்ட்ஸ். மேக்ஸ் தான் பயங்கரமா இருக்கு. ஆமா, 100ல 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸ் தான் ப்ராப்ளமா இருக்கு நம்மளோட 10th. கரெக்டா பேசுங்களா? ஸோ இந்த வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் நம்மளால ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்டா மாற்ற முடியுமா? எஸ், மாற்ற முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்டுக்கிட்டா பசங்களா, எப்பயுமே நம்மளோட வேர்ட்ஸ் நம்மளை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இது நிச்சயமான ஒரு பதட்டமான உண்மை. கரெக்டா? ஸோ யாருமே என்னோட வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் மேக்ஸ்ன்னு சொல்லாம I want to become strong in mathsன்னு சொல்லிட்டு அதையவே கொஞ்சம் உல்டாவா மாத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணுமா? எஸ். உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்டா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா don't command your weakest subject is maths. I want to become strong in mathsன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஸ்ட்ராங்கா மாத்துங்க இந்த மேக்ஸ்ல. ஓகே, இதுக்கு ஆப்வியஸ்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா பசங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணீங்களோ வீக் இன் மேக்ஸ் நினைக்கிறீங்களோ அதை இப்போ உல்டாவா ஐ வாண்ட் டு பிகம் ஸ்ட்ராங் இன் மேக்ஸ், அதுக்கு நான் என்ன செய்யணும்? எஸ், சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னா நினைக்கிறீங்க? ஸோ பார்த்துடலாமா? ஸோ வெல்கம் டு வேதாந்த சேனல் பசங்களா. ஸோ நான் உங்களோட ஜனஸ்ருதி மேம். இப்போ இந்த மேக்ஸை ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்கு? இன்னும் நம்ம கிட்ட டைம் இருக்கு. இந்த டைம்ல நினைச்சா நாம 100 out of 100 எடுக்க முடியும். நீங்க 50 மார்க் கூட எடுக்க முடியலன்னு சொன்னால் ஓகே. அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. இப்போ நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சா போதுமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டுமே நான் படிச்சுக்கிட்டா இப்படிலாம் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. சரியா பசங்களா? அப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு திருப்பி கேட்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்குன்னே தனியாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ இது நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்க போற எல்லா சம்ஸுமே நம்மளோட பிடிஎஃப்ல அட்டாச் ஆயிருக்கு. எஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்கணும்னு நினைச்சுன்னா, இப்போ 100க்கு உங்களுக்கு 18 மார்க்ஸ் போதுமானு ஒருத்தவங்க உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டா உங்களோட ரிப்ளை என்னவோ அதே தான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதுமா, நான் 100 out of 100 எடுத்துருவேனான்னு கேட்டீங்கன்னா அதே சேம் ரிப்ளை தான் என்னோடதும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போதுமான்றதுக்கு உங்களுக்கே இந்நேரம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி பத்தாது தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் வித் ரோ. சோ சிம்பிள். 200 கொஸ்டின்ஸ். சரிங்களா? இந்த ஒரு 10 நாள்ல நம்மளோட டார்கெட்டா 200 கொஸ்டின்ஸ் வச்சுப்போமா? டே பை டே. ஓகேவா? இப்போ 2 நாளைக்கு ஒரு சாப்டர். ஓகே, 2 நாளைக்கு ஒரு சாப்டர்னு எடுங்க. எடுத்து என்ன பண்ண போறோம்? அந்த சாப்டர்ஸ்ல இருக்க 25 to 20 questions சால்வ் பண்ண போறோம் 2 நாளைக்கு. சரிங்களா? இட் இஸ் சோ சிம்பிள் கான்செப்ட். சிம்பிளா ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஸ்டார்ட் பண்றது ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்ட்ராங்கா வருவோம். ஓகேவா பசங்களா? நீங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா வருவீங்க. இது வந்துட்டு எந்த சாப்டரை நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் சாப்டரா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ என் வேர்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோ, எந்த சாப்டர்ஸை நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் சாப்டர்ஸா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாப்டர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் கெட் வரி. ஓகே, இப்போ நான் காட்டுற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த 10 நாள்ல கவர் பண்ணுங்க. 2 டேஸுக்கு ஒரு சாப்டர்ஸ். ஓகேவா? 2 டேஸுக்கு ஒரு சாப்டர்னு எடுத்து இந்த சம்ஸை சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு சாப்டர்ஸா எடுத்து சால்வ் பண்ணி என்ன ஒரு டவுட்ஸ்னாலும் நீங்க தயங்காம கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் சாப்டர் அண்ட் திஸ் இஸ் தேர்ட் சாப்டர்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் எடுத்துக்காட்டு பயிற்சின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட 4th சாப்டர். ஸோ 4th சாப்டர்ல ரொம்ப முக்கியமான விஷயம் 3 தியரம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த 3 தியரம் இட் இஸ் சோ ப்ரெடிக்டபிள் ஃபார் யோர் 2025 பப்ளிக்.
டேக். எஸ், இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்க தனியா படிக்காம என் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் டெய்லி நம்மளுக்கு இந்த சேனல்ல லைவ் இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பப்ளிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை புரியாம படிச்சீங்கன்னா எக்ஸாம்ல போய் எழுத முடியுமா? ஸோ புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட லைவ் செக்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்ஸான டிப்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த பப்ளிக்ல நம்ம 500 to 500 எடுக்கிறோம். ஓகேவா? அக்ரி பண்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.